ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்கு மீட் ஹேக்கர் சேனல். நான் உங்கள் மினிதுரை. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 10 அமேசிங்கான விண்டோஸ் ஷார்ட்கட் கீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர்த்துக்கு எத்தனை கமெண்ட் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆல்ரெடி உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சுதான் விட்டுருங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த திஸ் பிசி இருக்குல்ல, லைக் இங்கே பாருங்க. ஸோ இந்த திஸ் பிசியோட ஓப்பன் பண்ண நமக்கு என்ன வரும்? ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இது ஓப்பன் ஆகுமா? பட் எனக்கு இது இதுக்கு பதிலாக நான் விண்டோஸ் பட்டனையும் பட்டனையும் கான்ஸ்டண்ட்டாக ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கு. நீங்கள் மவுஸை தூக்கி போய் ப்ரெஸ் பண்ணாமல் டக்குனு விண்டோஸ் பட்டனே வந்து டேரெக்டாக நம்ம அது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கமெண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்னென்னா, இப்போ நீங்கள் வியூ பண்ணி பார்த்துட்டீங்க. பட் இப்போ நான் அந்த மினிமைஸ் பண்ணணும்ப்பா அப்படின்னா நம்ம ஸோ இங்கே நம்ம மினிமைஸ்ன்ற பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ அது ப்ரெஸ் பண்ணால் தான் நமக்கு மினிமைஸ் ஆக ஆரம்பிக்கும். பட் எனக்கு வந்து அந்த மாதிரி வேணாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து மினிமைஸ்ன்ற மவுஸ் யூஸ் பண்ணாமல் நான் கையிலேயே மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஷார்ட்கட் கீழே மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, விண்டோஸ் பட்டனையும் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ விண்டோஸ் ப்ளஸ் அப்படின்றத நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மினிமைஸ் ஆயிரும். ஸோ இதுதான் உங்களுக்கான செகண்ட் ட்ரிக். தேர்டு ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட்கட். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். சம்டைம்ஸ் செட்டிங்ஸ் ஓப்பன் என்ன நம்ம லைக் இப்போ நான் விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எஸ்சிடிடி செட்டிங்ஸ்னு அப்படி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணி நான் ஓப்பன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் செட்டிங்ஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் இப்போ எனக்கு அது தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நான் விண்டோஸ் பட்டனையும் நான் பட்டனையும் நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ டேரெக்டாக எனக்கு விண்டோஸ் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம தேர்டாக பார்த்த ஷார்ட்கட் கீ. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வந்து ஸோ எல்லா வீடியோத்துக்கு லைக் போட்டு விட்ருங்க. கூடவே வர ஷேர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நாலாவதாக பார்க்குற ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ விண்டோஸ் ப்ளஸ் கே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த லேப்டாப்போட எந்தெந்த டிவைசஸ்லாம் கனெக்டாக இருக்கோ அந்த டிவைசஸ் லிஸ்ட்டெல்லாம் ஷோ ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த ஓகேங்களா? ஸோ அடுத்து அஞ்சாவதாக பார்க்கக்கூடியது வந்து விண்டோஸ் ப்ளஸ் எல் அமுத்துனீங்க அப்படின்னா வந்து லாக் ஸ்க்ரீன் எனக்கு லாக் ஆகினா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆஃப் ஆயிரும். ஸோ அதனால் நான் ப்ரெஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து விண்டோஸ் ப்ளஸ் எல் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீன் வந்துடும் உங்களுக்கு. அதாவது பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும்ல, ஸோ அந்த ஸ்க்ரீன் டேட்டா வந்துடும் உங்களுக்கு. பட் இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஏதோ டக்குன்னு வெளியே போயிட்டு வரணும் அப்படின்றப்ப நீங்கள் வந்து கால்டி F4 வந்து ஸ்லீப் மோடு போட்டு போகணும். அது நீங்கள் டக்குன்னு வந்து விண்டோஸ் ப்ளஸ் எல் அமுத்துனா ஸ்க்ரீன் லாக் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பாஸ்வேர்டு போட்டு தான் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சிக்ஸ்த்து ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் ப்ளஸ் டி. அது எதுக்கு யூஸ் பண்ணனா வந்து ஃபோக்கஸ் ஆன் த டேப் டாஸ்க் பார். ஓகே, டாஸ்க் பார். ஸோ இங்கே பாருங்க, நான் கொடுத்த உடனே எனக்கு ஒவ்வொரு டாஸ்க் பாரை இங்கே மேலே காட்டுதா? ஸோ இன்கேஸ் உங்களால் மவுஸ் ஒர்க் ஆகலை, நான் கீழே டாஸ்க் பார் எல்லா அப்ளிகேஷன் இருக்கு நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ இதுதான் விண்டோஸ் ப்ளஸ் டி அமுத்துனீங்கன்னா ஸோ ஃபோக்கஸ் ஆன் த டாஸ்க் பார் அப்ளிகேஷன். ஓகேங்களா? டாஸ்க் பார் அப்ளிகேஷன் ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரைட் ஆர் லெஃப்ட் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து செவன்த்தாக பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா வந்து விண்டோஸ் ப்ளஸ் ஆர். இது வந்து ரன் கமெண்ட். இது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் தெரியாதவங்க நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறது இது தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், ரன்னுக்குன்னு தனியாக. ஓகேங்களா? ஸோ ஏன்னா பேசிகிட்டே போகிறானே கீழே நான் டைப் பண்ணுறதுக்குமே தெரியல, இன்னும் என்ன பட்டன் அமுத்துறது எனக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் சொன்ன ஆர்டர்லேயே வந்து ஸோ என்னோடய பிளாக் லிஸ்ட் என்ன பிளாக் வச்சுருக்கேன். பிளாகில் வந்து நான் சொன்ன ஆர்டர்லேயே வந்து எல்லா லிஸ்ட்டும் கொடுத்துருப்பேன் நான். ஸோ கீழே அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ கூடவே மறந்தாதீங்க, நமக்கு தனியாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். எஸ், நம்ம 8th பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது. ஸோ இது மேக்ஸிமம் தெரிஞ்சவங்க நினைக்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஒன்றும் கிடையாது, நம்ம ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போயிட்டு ஃபோல்டருக்கு ப்ரெஸ் பண்ணி நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுவோம். பட் நீங்கள் இவ்வளோ மவுஸ் தேவையில்லை. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் என் இந்த 3 பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நியூ ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும் நமக்கு. ஸோ நேம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் நியூ ஃபோல்டர் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு ஷார்ட்கட் கீ. நான் டெலிட் பண்ணி முடிச்சிடறேன். ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது வந்து டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு ஒரு இருக்குது, ஷார்ட்கட்டில் இருக்குது. ஸோ அது நான் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா ரெக்கார்டிங் ஆஃப் ஆகிரும். ஸோ அது ஒன்றும் கிடையாது, கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் அப்படின்றது வந்து 3 பட்டனையும் கான்ஸ்டன்டாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஆஃப் ஆகி உங்களுக்கு இந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து இல்லை லாக் ஸ்க்ரீன், சுவிட்ச் யூஸர், சேஞ்ச் பாஸ்வேர்ட், டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. ஸோ டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டாஸ்க் மேனேஜர் வந்து
கரண்ட் என்ன அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு, பேக்ரவுண்ட் என்ன அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு, நமக்கு தெரியும் என்ன அப்ளிகேஷன் கூட இருக்கு. ஸோ ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே நமக்கு அதில் கொடுக்கும். பட் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் அடிக்கடி உங்கள் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி பாருங்க. பட் உங்களுக்கு தெரியாமல் சில அப்ளிகேஷன் ரன் ஆகலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கான ஷார்ட்கட் கீ தான் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் அப்படின்ற கீ. ஓகேங்களா? ஸோ நம்ம கடைசியாக பார்க்க ஒரு ஷார்ட்கட் கீ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து மல்டி டாஸ்கிங்காக யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஒரு சில வீடியோ ஓடிட்டு இருக்கோம், பண்ணிகிட்டே இருப்போம். மல்டி டாஸ்கிங்க 2 ஸ்க்ரீன் எனக்கு செப்பரேட்டாக வேணும் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஸ்க்ரீனை பார்த்து நம்ம டைப் பண்ணும்போது நமக்கு இடிக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து இந்த இது. ஸோ விண்டோஸ் லெஃப்ட் ஏரோ அப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ எனக்கு இருக்கிற வாய்ஸ் எக்ஸ்ப்ளோர் வந்து இப்போ எனக்கு ரைட் சைடு மாறிடுச்சுங்களா? ஸோ மறுபடியும் நான் லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன் நான். பாருங்களேன். ஸோ இந்த சைடு இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஓப்பன் ஆகிங்களா? ஸோ அதாவது என்னது விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ரைட் ஏரோ இந்த ரெண்டையும் மாற்றி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பேஜ் எந்த சைடு வரணுமோ நீங்கள் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்த சேம் டைம் நான் இங்கிட்டு ஓப்பன் பண்ணி நான் ஸோ இதே நான் ஓப்பன் பண்ணிட்டு இருப்பேன் நான். இங்கே பார்த்தா தெரியும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து அட் த சேம் டைமில் என்னென்னா கான்ஸ்டன்ட் 2 ஃபைல் எக்ஸ்ப்ளோர் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஷார்ட்கட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ 10 ட்ரிக்ஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ இது மாதிரியே வந்து பல வீடியோஸ் பல மாடுலேஷனில் எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.